ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் குழந்தையின்மை பிரச்சனையாலையும் அதனோட தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் போன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையாலையும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதோடவே உடம்பு நல்லா இருக்கும், எந்த ஒரு பீரியட்ஸ் பிரச்சனையும் இருக்காது. ஆனாலுமே வந்து குழந்தை தங்காமல் நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து அமைஞ்சது தான் கல்யாண முருங்கை இலை. இது வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண முருங்கை இலையோட கிளைய தான் வந்து பந்தக்காலம் நடுவாங்களாம். அது எதுக்குன்னா, அந்த மரம் துளிர் விட்டு நல்லா வளர்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னா அந்த இலைய பறித்து அந்த பொண்ணு அதை அரைச்சி சாப்பிட்டானாக்கா சரியாயிடுமா. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம மூங்கில் மரத்தை தான் வந்து நம்ம பந்தக்காலம் நட ஆரம்பித்து நம்ம அப்படியே வந்து வழி அப்படியே மாறியே போச்சு நம்ம வழி மரபு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் இருக்கிற எல்லார் வீட்லேயும் வந்து கல்யாண முருங்கையில வச்சாக்கா ரொம்பவே நல்லது. இதை எப்படி சாப்பிட்லான்னா, தினமும் ஒரு 4 இலையை அரைச்சி அதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு வேளை இலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கல்யாண முருங்கை இலையோட அந்த பவுட்ரு வந்து கிடைக்கும். அதை வாங்கி தினமும் வந்து லேசான ஒரு ஹாட் வாட்டர்லேயோ ஒரு நார்மல் வாட்டர்லேயோ ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த ஒரு ஸ்பூன் கல்யாண முருங்கை இலையோட அந்த பவுடரை வந்து கலக்கி குடிச்சிட்டு வரலாம். இப்படி பண்ணால் இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா நிஜமாவே பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் சரியாகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அது வந்து கரெக்டாகவும், நீர்க்கட்டி இருந்தாலும் அது வந்து சரியாகும். இது என்னோட சொந்த அனுபவம். நான் என்ன பண்ணேன்னா, கல்யாண முருங்கை இலை அந்த பவுடரை வந்து தினமும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் குடிச்சிட்டு வந்தேன். நான் அந்த 1 மாதம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த மாதமே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.